சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் கனிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சி நடக்குது. கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்துல இருந்துட்டு இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு, அதாவது மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஆரம்பிச்சு வைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் பனி போல விலக போற நேரம் இது. ரிஷபராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். சனி பகவான் இங்க வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. 11இல் சனி வந்தால் பாராளும் யோகம்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழியே உண்டு. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையேங்கிற ஏக்கம், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு சனி பகவான். உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். அதே சமயம் அந்த பணத்தை எப்படி சரியா முதலீடு செய்யணுங்கிற தெளிவும் உங்களுக்கு பிறக்கும். தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்போ வெற்றியை தேடித்தரும். சனி பகவான் மீனத்துல அமர்ந்து அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட ராசியையே பார்க்கறாரு. சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை வரலாம். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு சோம்பேறித்தனம் தலைதூக்கும். அதை மட்டும் நீங்க விட்டுடணும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அசதி இருக்கும். ஆனா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. உங்களோட ஆளுமை திறன் கூடும். மத்தவங்க மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை இப்போ பல மடங்கு அதிகமாகும். நீங்க சொல்ற பேச்ச 4 பேர் கேட்கிற நிலைமை உருவாகும். ஆனா அதே சமயம் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த ராசி பார்வை உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால உங்களோட 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கறாரு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிள்ளைகளோட வளர்ச்சி இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க படிப்புலையோ இல்ல வேலையிலையோ ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. அதை பார்த்து நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ வாரிசு உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான இழுபறிகள் இருந்தா அது இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். பழைய புண்ணியங்கள் இப்போ பலனா வந்து சேரும் காலம் இது. சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்களோட 8ஆம் இடமான தனுசு ராசி மேல விழுது. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம். அங்க சனியோட பார்வை படுறதுனால வண்டி வாகனங்கள்ல போறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வேகத்தை குறைச்சு நிதானமா போங்க. இன்சூரன்ஸ், பிஎஃப் இல்லனா பழைய பாக்கிகள் வரவேண்டியது இருந்தா அது இப்போ கைக்கு வரும். மறைமுகமான வழிகள்ல கூட உங்களுக்கு பணவரவு இருக்க வாய்ப்பிருக்கு. அதே சமயம் யாராவது புதுசா பழக்கமானா அவங்க கிட்ட உங்க வீட்டு ரகசியங்களை சொல்லிடாதீங்க. தேவையற்ற வம்பு தும்புகளுக்கு போகாம இருக்கிறது உங்க நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம். லாபசனி உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் இப்போ வேகம் எடுக்கும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்கிறது இல்லனா தொழிலை விரிவுபடுத்துற வேலைகளை இப்போ தைரியமா செய்யலாம். கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வேலையாட்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் கமிஷன் ஏஜென்ட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபம் கொட்டும். உங்களோட ஐடியாக்கள் இப்போ மார்க்கெட்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகும். வேலைக்கு போறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் தானாவர் தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களோட திறமையை அங்கீகரிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. சிலருக்கு அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். விசா, பாஸ்போர்ட்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து வெளிநாடு போறதுக்கான கதவு திறக்கும்.
ஆபீஸ்ல உங்க கை உயங்கி இருக்கும். சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலமா இருக்கும். குடும்பத்துல உங்களோட சொல்லுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. புது வீடு கட்டணும் இல்லனா வீடு வாங்கணுங்கிற கனவு இப்போ நனவாகும். வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஏத்த கௌரவம் கிடைக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தின கவலைகள் நீங்கும். உங்களோட தன்னம்பிக்கை இப்போ முன்பை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் பிறக்கும். இதுவரைக்கும் படிப்புல இருந்த தடைகள் நீங்கும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா கணக்கு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். ஆசிரியர்களோட பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆனா விளையாட்டுல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. மேல் படிப்புக்காக வெளியூர் இல்லனா வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் பலன் தரும். உங்களோட விடாமுயற்சி இப்போ வெற்றியா மாறும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல குறையும். நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். கால்நடைகள் மூலமா நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தில இருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் இப்போ தடையில்லாம வந்து சேரும். உழைப்புக்கு ஏத்த லாபம் கிடைக்கிறதுனால மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். புதிய நிலம் வாங்குறதுக்கான யோகம் கூட சிலருக்கு அமையும். வேலையாட்கள் தட்டுப்பாடு குறையும். அவங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். புகழும் கௌரவமும் தானாவே வந்து சேரும். இதுவரைக்கும் திரைக்கு பின்னாடி இருந்த உங்களோட திறமைகள் இப்போ வெளிச்சத்துக்கு வரும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல பிரேக் இப்போ கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். உங்களோட படைப்புகளுக்கு பாராட்டுகள் குவியும். இது உங்களுக்கான நேரம். சரியா பயன்படுத்திக்கோங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புது பதவிகள் கிடைக்கும். மக்களோட செல்வாக்கு பல மடங்கு கூடும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எதிரிகள் இப்போ உங்ககிட்ட சரணடைகிற நிலைமை வரும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. அதே சமயம் உங்களோட பேச்சுல மட்டும் நிதானம் வேணும். ஏன்னா 2ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால சின்ன தவறுகள் கூட பெருசா பேசப்படலாம். பொது மேடைகள்ல பேசுறப்போ கவனமா இருங்க. மற்றபடி உங்களோட அரசியல் பயணம் ரொம்ப எழுச்சியா இருக்கும். சனி பெயர்ச்சியில ரிஷபராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆடம்பரம். காசு வருதுங்க காரணத்துக்காக அனாவசியமான செலவுகளை செஞ்சிராதீங்க. வரவுக்கு ஏத்த மாதிரி சேமிப்பையும் அதிகப்படுத்துங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதேபோல யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களோட ரகசிய திட்டங்களை யாராவது ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இல்லனா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உழைப்ப நம்பி இறங்குங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் நிற்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவுல கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இனிப்பு சுவை கொண்ட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. யோகா இல்லனா உடற்பயிற்சி செய்யறது உங்களை ரொம்ப புத்துணர்ச்சியா வைக்கும். கண் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரலாம். உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. மற்றபடி பெரிய ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் வராது. மனசுல இருக்கிற பயத்தை விட்டுட்டு உற்சாகமா செயல்படுங்க. ஆரோக்கியமே பாதி வெற்றியை கொடுக்கும். பரிகாரங்கள்னு பார்த்தா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். சனி பகவானுக்கு சுக்கிரன் ஒரு நெருங்கிய நண்பர். அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வணங்குங்க. வாரம் ஒரு முறை ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தானமா கொடுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லனா பழங்கள் கொடுக்கறது உங்களோட புண்ணியத்தை அதிகப்படுத்தும். ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை மனசுல எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க தேவைகளை நிறைவேற்றித்தாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். கருப்பு உளுந்து தானம் செய்யறது சனியோட அருளை முழுமையா பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா விளம்பரம் இல்லாம செய்யுங்க. அதுதான் சனி பகவானுக்கு பிடிக்கும். நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். பயத்தை விட பக்தி தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே நிதானமானவங்க. ஆனா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை ரொம்ப வேகமாவும் விவேகமாவும் செயல்பட வைக்கும். 11இல் சனி வர்றது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும். பழைய தோல்விகளை நினைச்சு வருத்தப்படாம வரப்போற வெற்றிகளை பத்தி யோசிங்க.
உங்களோட கடின உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொற்காலமா அமையப் போகுது. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் மற்றும் மற்ற கிரகங்களோட நிலைமைய வச்சு இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா பொதுவா பார்த்தா இது ஒரு சூப்பரான காலம்தான். சனி பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளித் தரப்போறாரு. நம்பிக்கையோட செயல்படுங்க. காலமும் நேரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு உங்களை வாழ்த்துறேன். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.